இனிய தமிழ் நமது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். நான் சொல்வது இது ஒரு புதுமையான ஒரு கதையாகும். எங்கள் ஊரிலே எனக்கு செங்கோடன் என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பல அந்த ஊரில் உள்ள வீடுகளுக்கு சென்று அவருடைய துணியை வெளுத்து வருவது அவரது குடும்ப கடமையாகும், குடும்ப தொழிலாகும். அவர்கள் கோவிலிலே விழாக்கள் நடைபெறும் பொழுது பெரியவர்களெல்லாம் உட்காருவதற்காக அவர்களிடத்தில் இருக்கின்ற துணிகளை விரிப்பார்கள். அதை மாத்து என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவருக்கு திருமணம் செய்து வைத்த பெண் மனநிலை மாறி அதற்கு பின்னாலே அது இறந்து போய்விட்டதனாலே இன்னொரு திருமணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. அவர் அங்கு சென்று பார்த்த பொழுது அந்த பெண் எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருந்தார். தங்கம் என்பது ஒரு குண்டுமணியோட கூட முடியாத சூழ்நிலை. இவனுக்கு எதுவுமே இல்லாமல் மனம் செய்து வருவது இஷ்டமில்லை. அவன் பார்த்து சொல்கிறேன் என்று வாய்தா வாங்கிவிட்டு வரும்பொழுது ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்து அந்த பெண் கூறினாள், மாமா, எப்படியாவது என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு வேலை செய்து உங்களுக்கு எவ்வளவு தங்க வேண்டுமோ அவ்வளவற்றை நான் சம்பாதித்து தருகிறேன் என்றார். இதிலே மனம் கவர்ந்த என் நண்பன் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து தனக்கு பிடித்திருக்கிறது என்று தன் செலவிலேயே திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவரும் ஊருக்கு தங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் மறுநாள் காலை எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு சொல்லும்போது அந்த பெண் சொன்னால், எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. அவர் குடிகாரராக இருந்தால் எனது சமூகத்துக்காரர்களை வைத்து நான் அந்த இடத்துல அவரிடமிருந்து வெளியே வந்து விட்டேன். அவர் போட்ட தாலியை அவரிடமே திருப்பி கொடுத்து விட்டேன். இவர் பார்த்ததுனால இவர் எனக்கு பிடித்து போய்விட்டதனாலே நானே இவரிடம் கெஞ்சி அவரிடத்தினுடைய விருப்பத்தின் பேரில் திருமணம் செய்து கொண்டு இங்கு வந்து விட்டேன் என்று சொன்னாள். அவள் போனதற்கு பின்னாலே நான் நினைத்து பார்த்தேன், இந்த சமூகத்தில் தான் எத்தனை விதமான பழக்கங்கள் இருக்கின்றன. ஒரு சில சமூகத்திலே முதல் கணவனிடம் விடுபெற வேண்டுமானால் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். அங்கே நடக்கின்ற எல்லாவற்றிலும் ஒத்துழைப்பு தர வேண்டும். பின்னாலே அவர்கள் அது மனம் முறிவினை உறுதி செய்த பின் தான் அவர்கள் இருவரும் தனியாக பிரிய வேண்டும். ஆனால் இப்படி இருக்க இதையெல்லாம் தவிர்த்து விட்டு தனியாக ஒரு சமூகம் தங்களுடைய பெரியவர்களை கொண்டு அந்த பெண் பிராது கொடுத்தால் அந்த பிராதை விசாரித்து அதில் நியாயம் இருந்தால் அவர்கள் இருவரையும் பிரித்து விடுகிறார்கள். இப்படி எத்தனையோ பிரிவுகள் நாட்டிலே எத்தனையோ வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாம் ஒரு அமைப்பு ரீதியாக வைத்து இதற்காக வழக்காடு மன்றம், வழக்கறிஞர்கள் என்று இருந்தாலும் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு வேறு ஒரு முறையும் இந்த பழக்கத்தில் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த நம் பாரதத்தில் இருக்கின்ற 5 கணவர்களுக்கும் ஒரே ஒரு பெண் மனைவியாக இருக்கிறாள் என்பதெல்லாம் அந்த காலத்திலே பழக்கத்தில் இருந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. அதை இன்றைய நாகரிகம் ஏற்றுக்கொள்ளாது இருந்தாலும் அன்றைக்கு நாகரிகமாக இருந்திருக்கலாம் என்று தோன்றும். அதுவும் நியாயம் என்று தான் தோன்றுகிறது. நன்றி, வணக்கம்.